தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் இன்று பிறந்த நாள். தமிழ்நாடு முழுக்க தட்டிகளும் பேனர்களும் பத்திரிகையில் விளம்பரம் பக்கம் பக்கமாக கொடுக்கப்படுகிறது. இந்த அரசியல் மாற்றத்திற்கு யார் விதை போட்டார்கள், யாரால் உருவாக்கப்பட்டது, இவர்களுடைய வரலாறு என்ன என்று நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சந்திரசேகர் திரைத்துறைக்கு வந்த பிறகு கருணாநிதி குடும்பம் எம்ஜிஆரை எதிர்ப்பதற்கு பயன்படுத்தி கொண்டது. எம்ஜிஆரை எதிர்த்தால் இப்பொழுது திமுக விஜயை எதிர்ப்பதைப் போல அன்றைய ஆட்சி காலத்தில் எப்படியாவது எம்ஜிஆரை வீழ்த்திவிட வேண்டும், எம்ஜிஆரை பதவியிலிருந்து எடுத்துவிட வேண்டும், அதற்கு திரைப்படத்துறையை, அரசியலை, மக்களை பயன்படுத்த வேண்டும் என்று கயவன் கருணாநிதி திட்டமிட்டதில் மாட்டிக்கொண்டவர் இரண்டு பேர். ஒருவர் ராமநாராயணன், இன்னொருவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டறை என்று முதல் படம் விஜயகாந்தை வைத்து எடுத்து சூப்பர் டூப்பர் வெற்றி கொடுத்தார் என்று பேசப்படுகிறது. அதுவல்ல, அதற்கு முன்பு அவர் எடுத்த திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. இந்த படம் 5 லட்சம் ரூபாய் செலவில் நண்பர்களிடம் கடன் வாங்கி எடுத்து அந்த படம் திரைப்பட இயக்குனர் என்கின்ற ஒரு தகுதியை வளர்த்து கொள்வதற்கு அது பயன்பட்டதை தவிர அது அவருக்கு எந்த புகழையும் தேடி கொடுக்கவில்லை. அதன் பிறகு வந்தவர் தான் சட்டம் ஒரு இருட்டறை விஜயகாந்த். விஜயகாந்த் கதாநாயகராக, கதை திரைக்கதை வசனகர்த்தாவாக, சந்திரசேகர் எஸ்.ஏ. கருணாநிதியின் மறைமுக பினாமியாக உருவாகி எம்ஜிஆரை இழிவுபடுத்துவதிலே வாழ்நாள் கொள்கையாக வைத்து கொண்டார். அவரை எடுத்த படங்கள் சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு விளையாட்டு, நான் சிகப்பு மனிதன் ரஜினியை வைத்து, நீதிக்கு தண்டனை கருணாநிதி கதை வசனத்தோடு வந்த படம், இது எங்கள் நீதி, வாகை சந்திரசேகர் என்ற அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை வைத்து படம் எடுத்தார் கருணாநிதி. இப்படி கருணாநிதியுடைய யோசனையின் பேரில் எம்ஜிஆரை அம்பலப்படுத்தி எம்ஜிஆரை அசிங்கப்படுத்துவது தான் முதலில் சந்திரசேகருடைய அரசியல் வருகை. அதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய அடையாளம். இந்த அடையாளத்தோடு பயணித்தவர் எம்ஜிஆர் மரணமடைவதற்கு முன்பு அவரை அழைக்கிறார். அவரை அழைத்து சொல்லுகிறார், நன்றாக படம் எடுக்கிறாய், நன்றாக இயக்குனராக இருக்கிறாய், ஆனால் ஒரே ஒரு தவறை செய்கிறாய், கருணாநிதியின் கைப்பாவையாக இருக்கிறாய், அதை தவிர்த்துவிட்டு நீ ஒரு நல்ல இயக்குனராக வளர்வதற்கு முயற்சி செய்து என்று அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பெட்டியையும் கொடுத்து அனுப்புகிறார். இதை வாங்கி கொண்டு வந்த சந்திரசேகர் எதிர்காலத்தில் கருணாநிதியோடே பயணிக்கிறார். எம்ஜிஆர் மரணம், ஜெயலலிதா வருகை, ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்துகிறதை கருணாநிதி தொடர்கிறார். வீட்டுக்கு ஒரு கண்ணகி, ஜெயலலிதாவை மையப்படுத்தி சொல்லுகிறார். ஜெயலலிதா கண்ணகி இல்லை, பத்தினி இல்லை என்பதுதான் கதையே. அதே போல் மணிவண்ணன் ராதிகா படத்தில் ஜெயலலிதா சசிகலாவை மையப்படுத்தி ஒரு கதை. அடுத்து சுதந்திர அடிமைகள், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுதந்திரமான அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று பொருள்பட ஒரு படம் எடுக்கிறார். இப்படி இது எங்கள் நீதி, எதிர்ப்பு, இதுதான் அரசியல். இப்படி பயணித்தவர் தான்
இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர். இப்படி பயணித்தவருக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் எதிர்ப்பு தான் கருணாநிதி நட்பாக மாறியது. கருணாநிதி நட்பாக மாறிய இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தில் கருணாநிதி நம்மை கைவிட்டு விடுவார். எம்ஜிஆரை சந்திக்க போகிற பொழுதே கைவிட்டு விட்டார். எம்ஜிஆருடைய ஆட்கள் ஜஸ்டின் போன்றவர்களெல்லாம், குண்டுமணி போன்றவர்களெல்லாம் அடித்து துவைத்து சந்திரசேகரை மரத்திலே காய போட்டு விடுவார்கள் என்ற பயத்தில் போனவருக்கு நல்ல உணவு, நல்ல உபசரிப்பு, கை நிறைய பெட்டி கொடுத்து அனுப்பியவர் மாமனிதன் எம்ஜிஆர். இப்படித்தான் காலச்சக்கரம் சுழன்றடித்தது. அதன் பிறகு விஜய் மக்கள் மன்றம் அதை பெரிதுபடுத்தி இலவச வேட்டி, சேலை, பேனா, அலிலப்பர், பென்சில், இதுதான் சினிமாக்காரன் கொடுக்குற இலவசங்கள். இப்படி கொடுத்து கொண்டு வருகிற பொழுது ஈழத்தமிழர் போராட்டம் வருகிறது. தமிழர் போராட்டத்தில் தனியாக அரசியல் நடத்துகிறார். நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக போராட்டம், கச்சத்தீவு, காவிரி பிரச்சனை போராட்டத்தை எடுக்கிற பொழுது கருணாநிதி கணிக்கிறார், இவர் நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார், இவர் நம்மளை எதிர்க்க ஆரம்பித்து விடுவார், எப்போது வேண்டுமானாலும் அதை செய்வார் என்று சென்சார் போர்டை கை வைத்து அத்தனை விஜய் படங்களும் வெட்டப்படுகிறது, துண்டாடப்படுகிறது. இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்றால் காங்கிரஸுக்கு கட்சிக்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்து டெல்லி பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பியவர் தான் இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர். சோனியா, ராகுல் இப்படி பல பேரிடம் தன்னுடைய நட்பை காங்கிரஸில் பதவி கேட்டு டெல்லிக்கு படையெடுக்கிறார். அகில இந்திய தலைவர், ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் பிரசிடெண்ட் பதவி எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் விரட்டுவதற்கு இது பயன்படும். மாநில தலைவர் யூத் காங்கிரஸ் அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு அகில இந்தியா பதவியை கொடுங்கள் என்று சந்திரசேகருடைய பேராசை அன்று இருந்த பாசியும் இளங்கோவனும் விரட்டி அடித்து விடுகிறார்கள். அந்த கனவும் நிறைவேறாமல் போய்விட்டது. கருணாநிதியினுடைய தாக்குதலுக்கு தப்பிக்க முடியாமல் எம்ஜிஆர் பெருந்தொண்டர் சைதையாருடைய மகன் திருமண வீட்டில் ஜெயலலிதாவுடைய சாஷ்டாங்கமாக அப்பனும் மகளும் காலில் விழுகிறார்கள். அதன் பிறகு இவர்களுடைய படம் காவலன், இந்த படம் கருணாநிதி சதியால் புட்டிக்குள் முடங்குகிறது, சென்சாரால் வெட்டப்படுகிறது, ஒட்டப்படுகிறது. ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் காவல்காரன் என்ற படம் கருணாநிதியுடைய சதியால் பல தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இதை முறியடிக்கிறார் எம்ஜிஆர். அதே போல ஜெயலலிதா உதவியோடு இந்த காவலன் படம், அன்பு செழியன் இவர்கள் தயவில் அந்த படம் வெளியே வருகிறது. வந்த பிறகு அதிமுகவாக மாறிப்போகிறார். எந்த ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் வாழ்நாள் முழுக்க எதிர்த்து வீட்டுக்கு ஒரு கண்ணகியா ஜெயலலிதா, சோபன் பாபன் சின்ன வீடு அல்லவா இப்படி சொல்லி திரிந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் வீட்டிலேயே கண்ணகி தான். ஜெயலலிதாவை போல ஒரு கண்ணகி யாருமே இல்லை. ஒரு நேர்காணல், ஒரு அதிகாரி நேர்காணல் செய்கிறார். 2 பத்திரிகைகளை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரி, உங்கள் மனைவி என் மனைவி 2 பேர் தான் பத்தினி என்று சொல்லுகிறார். உடனே அவருக்கு வேலை கிடைக்கிறது. இப்படி சந்திரசேகரும் விஜயும் ஜெயலலிதாவினுடைய ஆதரவாளராக மாறிப்போகிறார்கள். 2011 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க சந்திரசேகர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். வெற்றி பெற்றாகிவிட்டது. வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் அதிமுகவின் வெற்றிக்கு அணில் குஞ்சுகளைப் போல நாங்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் நாங்களெல்லாம் என்று சொன்ன பிறகு ஜெயலலிதாவுடைய கோபம் எஸ்ஐசி பக்கம் திரும்புகிறது.
திரும்பிய பிறகு விஜய் மக்கள் மன்றம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுகிற அந்த சூழலில் அப்போ மகன் சண்டை வருது எஸ்ஐசிக்கும் விஜய்க்கும். காரணம், என்னை அரசியலில் தள்ளிவிட்டு வாழ்நாள் முழுக்க சிறையிலே அடைத்து விடுவாய், நான் சினிமாவோடு இருந்து விடுகிறேன், அரசியல் எனக்கு வேண்டாம், இப்படி சொன்னவர் தான் விஜய். சங்கீதா உட்பட அத்தனை பேரும் அரசியலே வேண்டாம், நாங்கள் சினிமாவோடு முடித்து விடுகிறோம் என்று. அதுதான் அப்ப மகன் விரிவுக்கான காரணம். அதன் பிறகு ஜெயலலிதா எதிர்க்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் தலைவா படம் டைம் டு லீட்ஸ் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டதுன்னு சந்திரசேகர தலைப்பு வைக்கிறார். தலைப்பு வைத்த பிறகு ஜெயலலிதாவால் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார். இப்படி பல கட்ட தாக்குதல். குடநாட்டில் ஜெயலலிதா அனுமதிக்க சொல்லிவிட்டு சந்திக்கிறேன் என்று அனுமதி கொடுத்து விட்டு சந்திக்க முடியாது என்று திருப்பி அனுப்புகிறார். இப்படி பல போராட்டங்கள் நடத்தியவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர விஜயும். அதன் பிறகு அரசியலே வேண்டாம், திரைப்படத்தை மட்டும் பார்த்து கொள்கிறேன் என்று அப்பனை விட்டு மகன் விலகிவிட்டார், மகனை விட்டு அப்பன் விலகிவிட்டார். அதன் பிறகு இந்த காலகட்டத்தை புஷி தான் அவருக்கு ஆலோசகராக மாறிவிட்டார். நான் சாதாரணமாக புஷி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு முகமதியர், ஒரு பெரும் செல்வந்தருக்கு பெட்டி தூக்கி கொண்டு திரிந்தேன். அவர் இறந்த பிறகு அந்த தொகுதியிலே நானே சட்டமன்ற உறுப்பினரானேன். காரணம், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் எனக்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய பிறகு, நான் சாதாரண நபராக இருந்த காலத்தை விட சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு முதலமைச்சர், எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, எதிரி கட்சி அத்தனை பேரும் என்னை கண்டு ஜகா வாங்குகிறார்கள். ஆகையால் நாம் கட்சி ஆரம்பித்து விடுவோம் என்று தூபம் போட்டதே புஷி ஆனந்த் தான். சரி, ஒரு மாநாட்டை நடத்து என்று சொன்ன பிறகு மதுரையிலே மாநாடு நடத்த வேண்டும். மதுரையில் மூர்த்தியை எதிர்த்து புஷியால் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. சரி, திருச்சியில் நடத்து, ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. கடைசியில் பாண்டிச்சேரிக்கு பக்கம், புஷி ஊருக்கு பக்கம் விக்கிரவாண்டியில் அந்த மாநாட்டை நடத்திய பிறகுதான் விஜயனுடைய அரசியல் என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. திமுக அஞ்சியது, அதிமுக அஞ்சியது, காங்கிரஸ், பாஜக அத்தனையும் அஞ்சியது. அஞ்சிய பிறகு விஜய்க்கு அரசியல் அங்கீகாரம், அரசியல் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. 24 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 26 முதலமைச்சராவதற்கு விதை போட்ட அடித்தளமே எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். இப்படித்தான் விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்திருக்கிறார். திமுக எதிர்ப்பு, அண்ணாமலை ஆரம்பித்து வைத்த எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்பது நீங்கள் நீண்ட காலமாக சமூக வலைதளங்களில் திமுக எதிர்ப்பு. திமுக 50 பேரை பினாமியாக வைத்திருந்தது. ஆதவ் அர்ஜுனா 50 பேரை பினாமியாக வைத்திருந்தார். புஷியுடைய அரசியல் கட்சி. அதன் பிறகு அதற்கு பின்னால் வந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களெல்லாம் திமுக எதிர்ப்பை விரைவுபடுத்தினார்கள். அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை அருண்ராஜ் மையப்படுத்தினார். இப்படி பல பேருடைய உழைப்புக்கள் தான் திமுக அழிக்கப்பட்டதில் பெரும் சந்தோஷம் மக்களுக்கு. திமுக அழிவில்தான் தாவேகா உருவாகி இருக்கிறது. ஆகையால் இந்த திமுக அழிவை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு திமுக கருணாநிதி வீட்டுக்கு, ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் சென்றதை மக்கள் ரசிக்கவில்லை. ஆகையால் திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டின் அரசியல் களமே என்பதை தாவேகா புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அரசியல், நிகழ்கால அரசியல், எதிர்கால அரசியல். தமிழ் தேசிய நண்பர்களே, தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் கிழிந்து தொங்குகிறது. சீமானால் திராவிடம் அழிந்து போய்விட்டது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியல் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முயற்சிப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் அரங்கு கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எந்த கூட்டம் நடத்துவதற்கு நீங்கள் விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.